வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா OROP 3யோட கேல்குலேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, அதே போல் இந்த கேல்குலேஷன் வர தொகை வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை இதே அமௌண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதே போல் இதில் 2014க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், 2014க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஸோ OROP 3யோட கேல்குலேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டேபிள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தாச்சு. ஸோ அப்போவே நம்ம சொன்னோம் இது வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபிட்மெண்ட் வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேல்குலேட் மெத்தடில் நம்ம எப்படி வந்து இதை வந்து எடுத்திருக்கோம், இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% வந்து சாத்தியம் இருக்குது. அந்த 90% சாத்தியம் ஏன் இருக்குனாக்கா, இப்போ நம்ம இந்த 27,100 ரூபாய் நம்ம வந்து இங்கே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எடுத்திருக்கோம், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நான் இது வந்து வீடியோவில் எதனால் இந்த 27,100 ரூபாய் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஜனவரி டு டிசம்பரில் மினிமம் மேக்ஸிமம் அந்த தொகையோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 3ல் வந்து ஃபிட்மெண்ட்டாக வைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 1 ஜூலை 2014 வந்து வந்தாச்சு. இதோட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 பேஸ் இயராக வச்சு இதோட கேல்குலேஷன் பண்ணாங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 2 வந்தாச்சு. இதோட பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018 வந்து பேஸ் இயரை வச்சு எடுத்தாங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 1 ஜூலை 2019க்கு முன்னாடி வந்தவங்க தான் OROP 2ல் வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு தான் இப்போது 2023 அரியர் வந்து கிடச்சிருக்கும். OROP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த டேட்லேயே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பென்ஷனில் வந்து ஆட் ஆகிட்டு நம்மளோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகுது அக்கௌண்ட்டில் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்காது. ஏன்னா எவ்வளோ காலம் வந்து தள்ளி நம்மளோட பென்ஷனில் வந்து அந்த தொகை வந்து ஆட் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் தான் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அரியராக வந்து கொடுப்பாங்க. ஸோ 1 ஜூலை 2024 நம்மளோட பென்ஷனில் வந்து அந்த தொகை வந்து சேர்ந்து வந்துடுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அரியர் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட பென்ஷன் வந்து ஆட் ஆகிறதுனால 1/7/2024க்கு முன்னாடி வந்த எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து பொருந்தும். இதில் மேக்ஸிமம் பென்ஷனருக்கும் பொருந்தும், அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். யாரெல்லாம் ப்ரீ மெச்சூர் வந்தீங்களோ அவங்கள தவிர்த்து, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தவங்க 2014க்கு அப்புறம் 1 ஜூலை 2014க்கு அப்புறம் யாரெல்லாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா OROPயில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதோட ப்ரொஃபஸல் வந்து போயிட்டுருக்கு. 1 மேன் ஜுடிஷியல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு சரியான ரிப்ளை கொடுக்கல. ஸோ அதோட அப்டேட் வந்து வரும்போது நம்ம அப்டேட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்குமே யாரெல்லாம் ப்ரீ மெச்சூர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து OROPயில் வந்து அவங்கள ஆட் பண்ணல. இனிமேல்ட்டு வரப்போகிறவங்களுக்கும் ஆட் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. எது வரைக்கும் கன்ஃபார்ம் மெசேஜ் வரலையோ அது வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட்டு 2023 மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் என்னவோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஆவரேஜ் எடுப்பாங்க. ஸோ இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேறுபடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% DA வந்து பேசிக்கை கூட சேர்க்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த தொகை வந்து மாறுபடும். இந்த கேல்குலேஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா பேசிக்கை கூட DA சேரும்போது பேசிக் அதிகமாகும். அப்போது இந்த மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். ஸோ அது வந்து அந்த டைமில் என்ன கேல்குலேஷன் வருதோ இல்லை சேர்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நம்ம அதை பற்றின வீடியோ வந்து போடலாம். அப்படி சேர்க்குறாங்கனாக்கா. அப்படி சேர்க்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டு இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கலர் சர்வீஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ மெச்சூரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்தவங்களுக்கு OROPயில் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கலர் சர்வீஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ சிப்பாயோட 17 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,050 ரூபாயும் மேக்ஸிமம் 22,850 ரூபாயும் எடுத்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,450 ரூபா வந்து அவங்களோட பென்ஷனாக வந்து இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 2க்கும் OROP 3க்கும் உள்ள வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,643 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறுபாடு வருது. ஸோ இதே மாதிரி தான் நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷத்துக்கு 21,100 ரூபாயும் இங்கே வந்து 26,750 ரூபாயும் வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். ஸோ OROP 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,925 ரூபா வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 2க்கும் 3க்கும் 2,681 ரூபா வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தார்து. ஏன் நான் இங்கே வந்து அவுல்தார் சொல்லியிருக்கேனாக்கா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி
இப்போ லாஸ்ட்டாக யார் வந்து ஜனவரியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தாங்களோ அவங்களோட பிபிஓ வச்சு ஆர்டினரி நாயக் சுபதாருக்கும் ரெகுலர் நாயக் சுபதாருக்கும் எம்ஏசிபி நாயக் சுபதாருக்கும் என்ன பேமெண்ட்டில் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். இப்போ நீங்கள் வந்து அந்த பிபிஓ காப்பி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு எம்ஏசிபி நாயக் சுபதார் 24 வருஷம் சர்வீஸ் பண்ண அவல்தார் எம்ஏசிபி நாயக் சுபதாருக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேக்ஸிமம் 27,100 வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 27,100 நம்ம வந்து ஆல்ரெடி கிடச்சிருக்க தொகையை தான் எடுத்திருக்கோம். இதுவுமே ஒரு தோராயமான கணக்கு அப்படின்னாலும் இந்த 27,100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கணக்குப்படியே பார்த்தாலும் அவல்தார் வந்து 24 வருஷத்தில் மினிமம் வந்து 22,700 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவல்தாரில் இருக்கிற எம்ஏசிபி நாயக் சுபதார் 27,100. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 24,900 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 ORP 3 படி இருக்கும். இதோட வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,643 வந்து வேறுபாடு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயக் சுபதாருக்கு. ஸோ இங்கே வந்து அவல்தாரில் இருக்கிற எம்ஏசிபி நாயக் சுபதார் தான் சொன்னோம். இது கலர் சர்வீஸில் இருக்க ரெகுலர் நாயக் சுபதார் 26 வருஷம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,800 வந்து வித்தியாசம் வரும். சுபதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,025 வந்து வித்தியாசம் வரும். ஸோ இது வந்து ஒரு தோராயமான கேல்குலேஷன் தான். நம்ம அந்த 24 வருஷம் அவல்தாரோட எம்ஏசிபி நாயக் சுபதாரோட கேல்குலேஷன் படி பார்த்தாச்சுனாக்கா இது வந்து சரியான மேக்ஸிமம் அமௌண்ட்டாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேறுபாடு வர தொகையில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 இல்லை 300 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறுபாடு வரும். மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% இருக்குது. எதனால் சொல்கிறேன்னாக்கா இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த கேல்குலேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ இந்த கேல்குலேஷன் படி நம்ம இந்த மினிமம் மேக்ஸிமம் படி நம்மளுக்கு எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மினிமம் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் கூட்டிட்டு இது வந்து 2ஆல் வகுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன ஃபிட்மெண்ட் ரேஷியோ வருதோ அதுதான் இந்த தொகை. ஸோ இந்த தொகை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கேல்குலேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்போ 17 வருஷம் 18 வருஷம் 2014 முன்னாடி ப்ரீமெச்சூர் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஃபிட்மெண்ட் ரேஷியோ டேபிள் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் மினிமம் வச்சு நீங்கள் உங்களோட கேல்குலேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் போடுற வீடியோவில் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அந்த கமெண்ட் பண்ணுற நபரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லேபிள் ஒன்று சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லேபிள் வந்து யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதத்தில் எந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெஸ்ட் வியூவராக வந்து செலக்ட் ஆகிறீங்களோ அந்த மாதத்தில் உங்களோட பென்ஷன் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான சார்ஜ் இருக்காது அந்த டைமில் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பயன்படுத்திங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை அதுக்கான என்ன வேலை பண்ணணுமோ அது வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக ஒரு மாதத்தில் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு அதில் ஒரு வீடியோவில் மட்டும் நம்ம ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.